இன்றைய சட்டம் நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் லா சேனல்ல இன்றைக்கு என்ன சட்டத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிசிஆர் ஆக்ட், அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் 1955 ஆண்டு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது தீண்டாமை ஒழிப்பு சட்டம். இந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது, எப்பொழுது கொண்டு வரப்பட்டது, இது எந்த மாதிரியான குற்றங்கள்லாம் இந்த சட்டத்தின் கீழே வருது, அதற்கு எந்த மாதிரியான தண்டனைகள், மற்றும் இந்த பிசிஆர் ஆக்டும் எஸ்சி/எஸ்டி ஆக்டுக்கும் இருக்கிற டிஃபரண்ட் என்ன என்பதை முழுமையா நம்ம இந்த சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இத ஸ்கிப் பண்ணாம முழுமையா நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கு எந்த நேரத்திலும் இந்த சட்டம் தேவைப்படலாம். ஆகவே எளிமையான தமிழில் நான் உங்களுக்கு விளக்கி இருக்கேன். அதை முழுமையா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. முதல்ல பிசிஆர் சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ். அதாவது 1955 ஆண்டு இந்த சட்டம் வந்தது. ஏன் இந்த சட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சட்டம் தீண்டாமையை முழுவதுமாக ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள முக்கிய ஆர்டிகல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 17 ஆர்டிகல் 17 தீண்டாமையை முழுமையாக ஒழிக்கிறது. அதாவது அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்றது. இந்த அரசியலமைப்பு சட்டத்துல கூறிட்டா மட்டும் போதுமா, இத சட்டமா அமல்படுத்த வேண்டாமா அப்படின்றதுக்காக ஒரு தனி சட்டமாக 1955 ஆண்டு இந்த சட்டம் இயற்றப்பட்டது. முதல்ல 1955 ஆண்டு அன்டச்சபிலிட்டி அஃபென்ஸ் ஆக்ட் என்ற பெயரில் தான் வந்தது. இது பிசிஆர் ஆக்டா ஃபர்ஸ்ட் வரல. அன்டச்சபிலிட்டி அஃபென்ஸ் ஆக்ட் 1955 வந்தது. பிறகு 1976 அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது சட்ட திருத்தம் கொண்டு வந்து இதனுடைய சட்டத்தினுடைய பெயரை ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு முந்தைய சட்டத்திலிருந்து இந்த தண்டனைகளை கொஞ்சம் கடுமையா கொண்டு வந்தாங்க. இப்ப தீண்டாமை அப்படின்றாங்களே, தீண்டாமைனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருவர் பாத்தீங்க அப்படின்னா சாதியின் காரணமாக ஒருவர் தாழ்வா நடத்துறது, இல்ல பொது இடங்களை பயன்படுத்த விடாம தடுப்பது, இல்ல கோவில் போன்ற இடங்கள்ல தடுப்பது, உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றது போன்ற குற்ற செயல்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா தீண்டாமை கீழே வரும். இந்த சட்டத்தின் கீழே என்னென்ன செயல்கள்லாம் குற்றமாக கருதப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதியின் காரணமாக, ஒரு தாழ்த்தப்பட்டவர் என்ற காரணமாக நீங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றது, ஒரு ஓட்டல், ஏதாவது கடைகள், மருத்துவமனை, டீக்கடை போன்ற இடங்கள்லாம் உங்களுக்கு சேவை அளிக்க முடியாது, நீங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறுவது, ஒரு கிராமத்துல ஒரு பொது கிணறு இருக்கும், அந்த இடத்துல தண்ணீர் நீங்க தண்ணி எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றது, ஒரு சாலை இருக்கும், அந்த சாலையை நீங்க இந்த ஜாதிக்காரங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது, நீர்நிலை போன்றவற்றை நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தடை விதிக்கிறது, அல்லது தீண்டாமையை ஆதரித்து இல்ல ஊக்குவித்து நீ இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்றதும் ஒரு குற்றமா தான் கருதப்படும். ஒருவர் சாதியின் பெயர்ல சமூக ரீதியாக நீ இந்த தாழ்த்தப்பட்ட சமூகம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவமதிப்பதும் ஒரு குற்றமாக கருதப்படும். இதுக்கு புகார் அளிப்பது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு சென்று வாய் மூலமாகவோ இல்ல எழுத்துப்பூர்வமாகவோ புகார் அளிக்கலாம். புகார் அளிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா சம்பவ இடம், சம்பவம் எங்க நடந்தது, எப்ப நடந்தது, தேதி என்ன நடந்தது, அதை தெளிவான முறையில் விளக்கணும். அதற்கு சாட்சிகள் கண்டிப்பா வேணும். மேலும் அந்த அவமதிக்கப்பட்டது, அந்த தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டதாக கருதினால் அதனுடைய புகைப்படம் இல்ல வீடியோ ஆதாரம் எதனா இருந்தா நீங்க சமர்ப்பித்தீங்க அப்படின்னா வழக்கு பதிவு செய்து விசாரிப்பாங்க. மேலும் இந்த வழக்கு பாத்தீங்க அப்படின்னா காக்னிசபிள் அஃபென்ஸ்ல வரும். அதாவது அறியத்தக்கம் குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெயிலபுல்லா பிணையில் வரக்கூடிய வழக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிணையில் வந்து விடலாம். அதாவது நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் தேவையான சூழ்நிலையில கைது செய்ய காவல்துறைக்கு அனுமதி உண்டு. பிணையில் வந்துடலாம். இது சமரசம் செய்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். இதை சமரசம் செய்து கொள்ள முடியாத வழக்காக பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த குற்றம் பிசிஆர் வழக்குல தண்டனை என்ன மாதிரியான தண்டனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டால் முதல் முறை குற்றம் செய்வதற்கு பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1 மாதம் முதல் 6 மாதம் வரை சிறை தண்டனை, 100 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை அபராதம், இல்ல ரெண்டும் கூட விதிப்பாங்க. 2வது முறை தொடர்ந்து இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாதம் முதல் 1 வருடம் வரை சிறை, 200 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை ஃபைன். 3வது முறையும் அதே நபர் இந்த சட்டத்தை மதிக்காம குற்ற செயலில் ஈடுபட்டா 1 வருடம் முதல் 2 வருடம் வரை சிறை, ரூபாய் 500 முதல் 1000 வரை அபராதம் விதிக்கப்படலாம். இல்லைன்னா ரெண்டுமே
விதிக்கப்படலாம். இந்த சட்டத்தினுடைய முக்கிய நோக்கம், எந்த ஒரு சட்டம் எடுத்துட்டு வந்தாலும் அந்த சட்டத்துக்குன்னு ஒரு முக்கிய நோக்கம் இருக்கும். இந்த பிசிஆர் சட்டத்திற்கு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தீண்டாமை முறையை முழுமையாக ஒழிக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பை நடைமுறைப்படுத்துவது, அனைவருக்கும் சம உரிமை மற்றும் சமத்துவத்தை உறுதி செய்வது, சமூக நீதி மற்றும் கண்ணியத்தை பாதுகாப்பது இந்த சட்டம். இதான் முக்கியமான நோக்கங்கள். இந்த பிசிஆர் ஆக்டும் எஸ்சி/எஸ்டி ஆக்டும் ஒரு குழப்பமாவே இருக்கு, இதற்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் கேக்குறாங்க. இந்த பிசிஆர் ஆக்ட் பாத்தீங்க அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பது தான் முக்கியமான நோக்கத்துக்காக 1955ல கொண்டு வரப்பட்டது. இந்த எஸ்சி/எஸ்டி ஆக்ட் பாத்தீங்க அப்படின்னா 1989ல கொண்டு வரப்பட்டது. அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எஸ்சி/எஸ்டி சமூகத்தினருக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்காக இந்த எஸ்சி/எஸ்டி ஆக்ட் 1989ல கொண்டு வரப்பட்டது. இந்த பிசிஆர் ஆக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள பிரிவு 16, 17 நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த பிசிஆர் சட்டம் கொண்டு வரப்பட்டது. எஸ்சி/எஸ்டி ஆக்ட்ல பாத்தீங்கன்னா எஸ்சி/எஸ்டி மக்களின் உயிர், உடல், சொத்து, மரியாதை, உரிமைகளை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. இந்த பிசிஆர் ஆக்ட்ல எதனெல்லாம் குற்றமா கருதுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தீண்டாமை தொடர்பான வரும் அனைத்து நிகழ்வுகளும் புகார்களும் குற்றமாக கருதப்படும். எஸ்சி/எஸ்டி ஆக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சில குறிப்பிட்ட கொடுமைகள் நடந்தா இந்த குற்றங்கள் பொருந்தும். இந்த பிசிஆர் ஆக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பல குற்றங்கள்ல எல்லாமே காக்னிசபிள், அதாவது அறியத்தக்க குற்றமாக தான் கருதப்படும். இது பொதுவாகவே ஜாமீன் ஈஸியா கிடைச்சிடும் பிசிஆர் ஆக்டுக்கு. ஆனா எஸ்சி/எஸ்டி ஆக்ட்ல அந்த மாதிரி கிடைக்காது. இது காக்னிசபிள் அஃபென்ஸ் தான், இதுவும் அறியத்தக்க குற்றம் தான், ஆனா நான் பெயிலபிள் அஃபென்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா பிசிஆர்ல அதிகபட்சமாகவே 3வது முறை தப்பு செய்தா கூட 2 வருடம் தான் சிறை தண்டனை. ஆனா பிசிஆர் ஆக்ட்ல குறைந்தபட்சமே 6 மாதம் முதல், எஸ்சி/எஸ்டி ஆக்ட்ல 6 மாதம் முதல் 5 வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலும் பிசிஆர் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா தண்டனைகள்லாம் ரொம்ப கம்மியா இருந்ததால இந்த எஸ்சி/எஸ்டி ஆக்ட் கடுமையான தண்டனைகளோட புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது போன்ற எளிமையான தகவல்களை, எளிமையான தினசரி அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படும் தகவல்கள் மற்றும் எளிய சட்டங்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் லா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.